திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கும்ப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான், விரையாதிபதியும் அவரே. இந்த மாசம் சனி வக்ரமாக போகிறார். உங்க ஜாதகத்துல ராசி அதிபதி வக்ரமாகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதுவே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தா யோகம். வக்ரம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியே. இது குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்க ராசிக்கு இருக்கணும். அங்க ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களை சார்ந்தது, உங்களுடைய செலவுகள் சார்ந்தது, உங்களுடைய பயணங்கள் சார்ந்த, அதே போல பாத்தீங்கன்னா பெயர் புகழ் மதிப்பு, இதுல எல்லாமே பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜாதகத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வருடத்திற்கு 3 மாதம் மட்டுமே வக்ரத்தை கொடுக்கிறார். அப்ப அதுல மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. வக்ரம் இல்லாத காலகட்டங்கள்ல போராடுறாங்க அப்படிங்கறதா உண்மை. இப்போ உங்க ஜாதகம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கிட்ட கூட ஜோதிடர்கள்கிட்ட கூட அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு குரு நல்லா இருக்கிற வரைக்கும் எப்படி காப்பாத்திடுவார், எப்படி பணம் வரும், எப்படி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. கடின உழைப்பை போட்டாலும் அதை உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்தே தீரணும். ஏன்னா ஏழரை சனியினுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்தே தீரணும். ராகு உள்ள இருந்தாலும் இந்த 1 வருஷம் ராகுனுடைய தாக்கத்தை குரு குறைச்சே தீரணும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது செவ்வாய், 3-10 கூடியவரான செவ்வாய் போய் உட்காரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. இப்போ முயற்சிகள் கை கூடுறது, தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது, கணவன் மனைவியா சேர்ந்து தொழில் பண்றது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, உங்களுடைய இளைய சகோதரர் மாமனார்கள் மூலமாக ஒரு வளர்ச்சி, இப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் கொடுத்தாலும் அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதால தடைகளுக்கு பின்பு இதெல்லாமே நடக்கும். ஒரு மன வழிகளுக்கு பின்பு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கேது ஞானத்தை கொடுப்பார். இது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல, என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேது கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது சுக்கிரன், 4க்குடையவர் 4ல், 9ஆம் அதிபதியும் 4ல், ஆட்சி பலம். நேரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறார். தொழில் வளர்ச்சி உண்டு. என்னதான் தொழில்காரகன் போய் கேதுவோடு இருந்து தொழில கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறதுல தொழில வளர்ச்சி உண்டு. வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்களுக்கு உங்களுக்கு ஒரு பகுதியோ அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களோ கண்டிப்பாக வந்து சேரும். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமையறது, சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ஜென்மசனன் ரொம்ப மனவேதனையா இருக்கு. இப்ப இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷங்கள் அதிகமாகும். தாய் மூலமாக, தந்தை மூலமாக உதவிகள் அதெல்லாமே கிடைக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதி. அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் 6ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் பண்றது, நோய் நொடிகள் குடும்பத்துல இருக்குது, அதுக்கு ஒரு செலவுகள், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இந்த 18ஆம் தேதிக்கு மேல புதனும் வக்ரம் ஆகிறார். 2 கிரக வக்ரம் இந்த மாதம். அப்ப புதனும் வக்ரம் ஆச்சுன்னா அவர் வந்து ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக இன்னும் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு கவனமா பாத்துக்கோங்க. அதே போல அவரே 8க்குடைய மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால திடீர் பண இழப்புகள், ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. திடீர் பணம் இழக்கிறது, திடீர்னு காசு வெளியே போறது, சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வழியில ஒரு அவமானங்களை படுறது, இதெல்லாம் கொடுத்துரும். அப்ப புதன் வக்ரமாக இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல. ஏன்னா இத்தனை நாள் அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமா வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமா வேலை செய்ய போகிறார். அப்ப நீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து கணவர் வழியில, குழந்தைகள் வழியில ஒரு நல்லது செய்யணும், குடிக்கணும், சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னா ஒரு 16ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது சிறப்பு. அடுத்தது உங்களுக்கு 6க்கு வந்துருவார். அப்ப அதற்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஏமாற்றத்தை கொடுத்துரும். உங்களுக்கு நல்ல வரனாக கொடுக்க மாட்டார். நல்ல வரனெல்லாம் உங்களுக்கு வேணும்னா 16ஆம் தேதிக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராசஸ் பண்றது நல்லது. அதற்கு மேல உங்களுக்கு சரியில்லாததான் அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு, உங்களுடைய இதுக்கு உண்டான விஷயங்கள் அது. அதே போல உங்களுக்கு பாருங்க, புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு உதாதி யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது 6ஆம் இடத்துல போய் மறையுது. அப்போ மறைந்த புதன் 2 யோகமாக இருந்தாலும் வக்கர புதனாக இருக்குது. அப்ப சூரியன் 7ஆம் அதிபதியோட சேரும் பொழுது நீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது படிப்பு விஷயத்துல, படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்.
அப்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு பணம் வாங்குறது, இப்ப 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலைகளையும் சொல்லும். அப்ப அதுக்குள்ள நாங்க பணம் வாங்கி பண்ணி கொடுக்கறது, இப்படிலாம் நிறைய ஏமாற்று வேலை நடக்கும் கும்பத்துக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது, சூரியன் இந்த இடத்துல இருந்து கீழே வர்ற வரைக்கும். ஏன்னா அடுத்தது ஆட்சி பலம் பெற்று சூரியன் வரும்போது நல்லது பண்ணும். அப்ப அந்த ஒரு மாசம் கவர்மெண்ட் சார்ந்த துறை, அரசு சார்ந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. அதே போல கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பேச்சுல கவனத்தை செலுத்த வேண்டும். இப்போ இதே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அடுத்த மாசம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றது இதெல்லாம் கிடைக்கும். இதற்கு முன்னாடி பணம் கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஏமாற்றுகள் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் இந்த சூரியன் புதனும் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு சின்ன ஒரு கருத்தா வச்சுக்கோங்க. இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஏழரை சனி, தசாபுத்திகள், அதே போல குரு ராகுவை பார்க்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்துல கிரக ரீதியாக, ஜாதகங்கள் ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக ஒரு சரியில்லாத ஒரு நிலைகள் இருந்தாலும் இந்த சனி வக்கரமாக இருந்து விட்டால் உங்க ஜாதகத்துல இந்த 3 மாத காலங்கள் ஒரு ஜாக்பாட் மாதமாக நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களை ஆளக்கூடியது சனி பகவானே. கர்மாவை கழிப்பதற்காகவே கும்பம் மறுபிறப்பெடுத்து வந்திருக்கிறது தான் உண்மை. கும்பம் அதிக கர்ம மூட்டையை வாங்கி அடுத்தவங்களுக்காக உழைச்சு கொட்டுறதுக்காக பிறந்ததுதான் கும்பம். அப்போ இப்ப எல்லாமே நிறைய ஏமாற்று வேலைகள் இந்த பீரியட்ல வக்கரமாகும் பொழுது நடக்கும். அதெல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.